ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா 8 to 9 வயசு கேர்ள்ஸுக்கு ஷார்ட் டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3/4 லென்த்தில் 1 மீட்டர் கிளாத்தில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். நான் இதுக்கு லைனிங் கிளாத் 1 மீட்ரு, மெயின் ஃபேப்ரிக் 1 மீட்ரு எடுத்திருக்கேன். நமக்கு ஹைட்டு வந்து லைனிங் கிளாத் ஃபஸ்ட்டு எடுத்து கட் பண்ணுறோம். ஹைட்டு வந்து எனக்கு 9 இன்ச் இருக்கணும். அது மாதிரி நெக்கோட டெப்த் 3 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச் இருக்குது. அக்கல் உயரம் 5 இன்ச்சு, செஸ்டோட லென்த்து வந்து 8.25 8.25 இன்ச் வைக்கிறேன். அக்கல் சுற்றளவு வந்து எனக்கு 7 இன்ச்சு இருக்கணும். அதனால் அதுக்கான அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். உயரம் நான் இப்போ 9 இன்ச் எடுத்திருக்கேன்ல, எக்ஸ்ட்ரா 2 இன்ச் அலவன்ஸ் எடுத்து கட் பண்ணுறேன். ஹிப் லென்த்து 15 இன்ச்சு டோட்டல் ஹிப்பு. அதில் பாதின்னு பார்த்தோம்னா 7.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மொத்தத்துக்கு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணுவோம். நமக்கு மொத்த உயரம் வந்து 24 இன்ச் இருக்கணும். மேலே பிடிச்சி அடிக்கிறதுக்கு ப்ளஸ் கீழே உருட்டி அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு அளவு விட்டு 26 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ பேக் சைட் பார்ட் மட்டும் கட் பண்ணுவோம். அப்படியே என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம். உயரம் வந்து 26 இன்ச் வச்சுருக்கேன். அதே உயரம் இங்கிட்ட இருக்கான்னு பார்த்து வைக்கணும். அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடுறோம். நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே அப்பர் வந்து 3 இன்ச்சஸ் கேப்பில் மேலே ஏற்றி கட் பண்ணணும். இப்போ ஒன்லி பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சென்டரில் 1 இன்ச்சு கேப்பில் மேலேருந்து அந்த 26 இன்ச்சஸ் லென்த்துக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த பேக் பார்ட் எடுத்து அப்படியே வச்சு அப்படியே ஒரு கட்டிங் பண்ணிடுவோம். அந்த 1 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு 3 இன்ச்சு விட்டுருத்தோம்ல, அந்த இதில் ஒரு சிசர் கட் மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழே கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் லைனிங்கில். ஸோ அதுக்கு 2க்கும் சேர்த்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறோம். ஸ்லீவோட லென்த் வந்து 15 இன்ச்சு, ஆனால் இதில் 10 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் மிச்சம். அக்குள் வந்து சுற்றளவு வந்து 7 இன்ச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். கீழே கை பிடிக்கிறது வந்து எனக்கு 5 இன்ச்சு இருந்தால் போதும். 4லேருந்து 5 இன்ச்சு வரணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த நான் ஒரு 5 இன்ச்சு கேப் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். 5 இன்ச்சுக்கு ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் பார்ட்டோட நெக்கு லென்த்து வந்து 2 இன்ச்சு, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழே வந்து ஒட்டு போடுற மாதிரி இருந்ததில்ல, அதனால் அதை ஒட்டு போட்டு எடுத்துகிறோம். 2 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு அதை பரட்டி விட்டு அப்படியே அதில் ஒரு அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இப்போ இதையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் இதையும் சேர்த்து வச்சு நெக்கு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். அப்புறம் நெக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் மெயின் ஃபேப்ரிக்கில். இப்போ சுற்றி ரெண்டையுமே சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுப்போம். கரெக்டாக வச்சு தைக்கணும், இல்லைன்னா உள்ளே லைனிங் சுருங்கும், இல்லைன்னா மெயின் ஃபேப்ரிக் சுருங்கிக்கிறோம். அதனால் கரெக்டாக வச்சு இழுத்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை ஃபுல்லாக சைடில் இருக்கிறது ஃபுல்லாக லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பேக்கு வந்து ஹூக் வைக்கிற மாதிரி தான். ஸோ 3 இன்ச்சு லென்த்தில் ஒரு கட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஹூக்கு தைக்கிறதுக்கு ஒரு பட்டி மாதிரி தைச்சி எடுக்கணும். அதனால் நான் மெயின் ஃபேப்ரிக்லேயே ஒரு சின்ன கிளாத்து அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை அதுக்கு மேல் பக்கத்துக்கே வச்சு தைக்கணும். இப்போ சென்டராக கட் பண்ணி விட்டுட்டு பரட்டி விட்டு ஒரு அமுக்கடி போடணும். அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பின்னாடி சுற்றி ஓரம் ஃபுல்லாக மடிச்சு அடிக்கிறது தான். இப்போ கிராஸ் பீஸ் ஒரு பீஸ் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை வந்து இது பண்ணி அடிக்க போகிறோம், ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். எடுத்து லைட்டாக மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுட்டு அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அடிச்சுட்டு லைட்டாக சிசர் கட் கொடுத்து, ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறப்ப திருகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக கட் பண்ணி அடிச்சுட்டு மேலே ஒரு அமுக்கடி அடிக்கணும். அமுக்கடி அடிச்சுட்டு அதை அப்படியே மடித்து அடிச்சிடறோம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடும் அவ்வளோதான். பேக் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அதே மாதிரி நம்ம கீழே ஜாயின் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால் ஒட்டு போட்டு அடிக்கிறத சேர்த்து அடிச்சுக்கணும். அதிலே ஒரு அமுக்கடி கொடுத்துறோம். அவ்வளோதான். இப்போ நெக்கோட உயரம் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச்சு கேப் விட்டு அடித்தோம்ல, அந்த 1 இன்ச்சு கேப்லேயே இப்போ கீழே 4 இன்ச்சு மார்க் பண்ண வரைக்கும் ஒரு தையல், 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் லைட்டாக ஒரு அமுக்கடி மாதிரி போட்டுக்கணும். நம்ம எங்கெங்கே கட் கொடுத்துருக்கோமோ அங்கே ஃபுல்லாக ஒரு அமுக்கடி நெக்கு வரைக்கும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
நெக்ஸ்ட்டு இதுலேயும் 5 இன்ச்சு கேப் போட்டு நெக்கில் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சி அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறோம். நமக்கு எந்த நெக்கு டிசைன் விருப்பமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே சுற்றி மெயினையும் லைனிங்கையும் சேர்த்து சுற்றி ஓரம் ஃபுல்லாக தையல் போட்டு எடுக்கணும். தையல் போட்டு எடுக்கும். அதே மாதிரி இந்த சைடு போட்டு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து அதில் ஒரு கிராஸ் பீஸு கட் பண்ணி நம்ம நெக்கு பரட்டி அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்தில் வச்சு அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். அப்படியே ஒரு சிசர் கட் சுற்றி சிசர் கட் கொடுத்துட்டு அது மேலே ஒரு அமுக்கடி போட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். அமுக்கடி போடுறோம். இப்போ மடிச்சடிச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு ரெண்டையுமே சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். 2 தையல் போட்டு எடுத்துட்டு அதில் ஒரு அமுக்கடி போட்டுடணும். அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஹேண்டு ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி தானே இருந்தது. அது ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும். கீழே மடிச்சு அடிக்கிறோம். இதே மாதிரி 2 ஹேண்ட்லையும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ 2 ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு பீஸ் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சென்ட்ரு இது பார்ட் எடுத்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த ஷோல்டரை வந்து அதில் வந்து கரெக்டாக அதில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஷோல்ட்ரு பாதி ஹேண்ட்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. 7 இன்ச்சஸ் கொடுத்தது. அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிட்டு இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கணும். இதே மாதிரியே 2 ஹேண்டும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி சென்ட்ரு பார்ட்டு எடுத்துகிட்டு 2 பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஹேண்டு நம்ம ஓவர்லாக் போடுறதுனா நம்ம பேக் சைடு அதாவது உள் பக்கத்துக்கே நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓவர்லாக் போடாததுனால மெயின் கிளாத்துலேயே நம்ம நல்ல பக்கத்துலேயே வச்சு 2 பக்கமும் ஒரு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். அப்போ தான் பிசுறு வராமல் இருக்கும் கிளாத்தில். ஓவர்லாக் போட்டால் எப்படி பிசுறு வராமல் இருக்குமோ அது மாதிரி அதுக்கு பதில் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓவர்லாக் இல்லாத பட்சத்துக்கு. இதை அப்படியே இப்போ உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம எவ்வளோ லென்த்து பிடிச்சு அடிக்கணுமோ அவ்வளோ லென்த்துக்கு பிடிச்சு அடிச்சுட்டு
அக்கல் சுற்றளவு 7 inches. எக்ஸ்ட்ரா இதில் வந்து 2 inch கொடுத்தோம். அந்த 2 inchக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஹிப்புக்கு மட்டும் 2 inch மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வர்றப்போ கொஞ்சம் ஒட்டி 1 inch கேப்புக்கே நம்ம வந்து கீழே கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே அந்த சைடும் தச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கீழே வந்து உருட்டி அடிச்சிடணும். ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு ஷார்ட் டாப்பு. நம்ம பேக் சைடு ஹூக்கு நம்ம உள்கொடி ஹூக்கு வச்சுட்டோம்னாலே நமக்கு வெளியில் தெரியாது. ஒரு மீட்ரு கிளாத்தில் ஷார்ட் டாப்பு கேர்ள்ஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.